எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். என்ன மாதிரி நீங்கள் 2A மெயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஒரு 10 ஹவர்ஸில் எப்படி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு, ஒரு 10 ஹவர்ஸை எப்படி என்னால் அலாட் பண்ணிவிட்டு ரீசனிங்கு ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் என்னால் படிக்க முடியுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன். மார்னிங் ஒரு 5:30 to 6:30 தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணமில் ஏதாச்சும் ஒரு பார்ட், ஓகேங்களா? அது மட்டும்தான் நான் அந்த 1 ஹவர் அப்படின்றத எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1 ஹவரில் நான் இந்த இலக்கணம் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். இது முடிச்சதுக்கப்புறம் 6:30 to 10 வரைக்கும் எனக்கு ஃபுல்லாக வீட்டு வேலை, சமைக்கிற வேலை தான் இருக்கும். அதனால் இந்த டைமில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இந்த டைமுக்குள்ளேயே நான் மார்னிங் சமைக்கணும், ஆஃப்டர்நூன் சமைக்கணும், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், நானும் சாப்பிட்ணும், என்னோடய ஹஸ்பண்டுக்கும் நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த டைம் எனக்கு எனஃபாக இருக்குது. ஓகேங்களா? கொஞ்சம் டைம் அதிகம் தான், பட் இருந்தாலும் வேறு டைம் இல்லை, பசங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கிறதுனால இந்த டைம் அப்படிங்கிறது ஓகே. இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 to 1:30 வரைக்கும் ஜிஎஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுதான் மெயின்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கணும் அது மட்டும்தான் ஜிஎஸ் அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் 3.5 ஹவர்ஸ் 10 to 1:30 வரைக்கும் ஜிஎஸ் மட்டும்தான் நான் படிப்பேன். இது முடிச்சதுக்கப்புறம் 3 வரைக்கும் எனக்கு அதுக்கப்புறம் பாப்பா வந்துடுவாங்க. பாப்பாவுக்கு லஞ்ச் கொடுக்கணும், நானும் சாப்பிட்ணும் அப்படின்றதுனால 3 to 5 வரைக்கும் ரீசனிங். ஓகேங்களா? இந்த 2 ஹவர்ஸ் மட்டும்தான் நான் ரீசனிங் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 5 to 8 வரைக்கும் பசங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும், பசங்களுக்கும் டிஃபன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் 8 to 9 நான் ரீசனிங், மறுபடியும் 1 ஹவர் ரீசனிங் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? டோட்டலாக ரீசனிங்க்கு நான் 3 ஹவர்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் அப்படின்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நான் இந்த டைமில் இந்த 2 டேஸ்க்கு வந்து நான் 8th ஸ்டாண்டர்ட் தான் எடுத்திருக்கேன். தமிழில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப முக்கியம். அதனால 8th ஸ்டாண்டர்டு இல்லை எந்த ஸ்டாண்டர்ட் நீங்கள் படித்தாலும் அந்த புக்குக்கு பின்னாடி புக் பேக் கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த புக் பேக் கொஷின்ஸை நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். நிறைய வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் தமிழுக்கு. ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி நமக்கு இருக்கிறதுனால அந்த புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து நமக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா விரிவாக்கம் செய்கள்னா சுருக்கி எழுதுக அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு புக் பேக்கில் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் புக் பேக் இருக்கிற கொஷின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 9 to 11:30 வரைக்கும் தமிழ். ஸோ டோட்டலாக 10 ஹவர்ஸ் அப்படின்றத நான் மெயின்ஸ்க்காக எடுத்திருக்கேன். மெயின்ஸ்க்கு நான் இப்படி தான் டைம் போட்டு படிச்சுட்ருக்கேன். நீங்களும் நல்லபடியாக டைம் போட்டு டைம் டேபிள் ஃபாலோ பண்ணிவிட்டு படிங்க. நம்ம கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கலாம். ஆல் த பெஸ்ட்.